டிகேஎஸ் கலைவரன் அவருடைய வரவேற்பு விழாக்கு. இந்த மாபெரும் விழாவிலே நான் இங்கே பங்கு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்ததற்கு உண்மையிலேயே எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு நன்றி செலுத்துகிறேன். சேர்ந்தேன். இந்த விழா அவர் பெயரிலே கருணை இருக்கிறது. கருணாகரன் என்றால் கருணை தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் அவர். ஆனால் வெளியில் ரொம்ப காட்டிக்க மாட்டார். ரொம்ப எளிமையாக இருப்பார், எளிமையாக பழகுவார். ஆனால் ஒரு வெளியே தெரியாமல் செய்த பல லட்சியங்களும் உதவிகளும் ஏராளம். ஆனால் கழகத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சொத்து அவர். அப்படிதான் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் கை தட்டினாதான் இது ஆமரிச்ச மாதிரி ஆகும். கழகத்தின் சொத்து அவர். உண்மையிலேயே அது அவருக்கு தெரியும். அண்ணன் இளங்கோவன் அவர்கள் கூட அதை சொல்லுவார். ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த 61வது பிறந்த நாளை கொண்டாடுவதனுடைய நோக்கமே உங்கள் எல்லோரையும் வரவழைத்து உங்களை பெருமைப்படுத்துவது என்பதுதானே தவிர அவருக்கு சிறப்பு செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கூட கிடையாது. அப்படிப்பட்டவர். அதனால நீங்க எல்லாம் அதை சிறப்பாக நடத்தி கொடுத்தது உங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்றுதான் உண்மை. எனவே அதற்காக இந்த அற்புதமான இந்த 61வது பிறந்தநாள் மட்டுமல்ல, இன்னும் பல பிறந்தநாள் விழாக்களை அவர் காண வேண்டும், 100 ஆண்டு வாழ வேண்டும், 100 கொண்டாட வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மதிப்பிரகாசம் அவர்கள் ஒரு வார்த்தை. எங்கள் மத்திய அரசின் தலைவர் மதிப்புரிய ஈகை கருணாகரன் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க்கை என வாழ்க்கை இந்த சாலையை மாலை அணிவிக்கிறேன். நம்ம எல்லாம் வரவேற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் டிகேஎஸ் கலைவாணன் அவர்களே, மதி பிரகாஷ் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு சகோதரர் கருணாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட செய்திருக்கின்ற நல்ல உள்ளங்களே, இங்கே குழுமி இருக்கும் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். கருணாகரன் அவர்கள் ஒரு கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் அமைப்பு சாரா சங்கத்தின் தலைவர். அந்த கட்டுமான சங்கத்தின் தலைவராக இருப்பதை கூட வெளியே சொல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். அவரை பொறுத்தவரை அவர் பல விஷயங்களை பின்னின்று இயக்குபவராக இருக்கிறாரே தவிர தன்னை முன்னின்று எந்த காலத்திலும் காட்டிக் கொண்டவர் இல்லை. இவ்வளவு பெருமையை எனக்கு சொன்னார். ஆனால் அவர்தான் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணமாக பொறுப்பாக இருந்தவர். அதை மதி பிரகாஷ் அவர்கள் ஒப்புக்கொள்வார். காரணம், மதி பிரகாஷ் நடத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் அடிப்படையாக அவருக்கு பின்பலமாக இருப்பவர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரின் பிறந்தநாள் விழா. மனிதர்களுக்கு நல்ல எண்ணம் என்பது எப்படி தெரியும் என்றால், இதை யார் செய்தது, இதற்கு யார் காரணம் என்று கேட்கும் போதுதான் இன்னார் என்று சொல்ல வேண்டும். இல்லை, இது நான் தான் காரணம் என்று நாமே சொல்லிக் கொண்டிருந்தால் அது பெருமை இல்லை. அந்த பெருமைக்காக நாம் சொல்லுகிறோம் என்ற பொருள். ஆனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லோரும் மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னை பின்னுரைத்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை முன் நிறுத்தும் ஒரு மாபெரும் மனிதராக திரு கருணாகரன் அவர்கள் விளங்குகிறார் என்றால் அதுதான் அவருக்குரிய பெருமை. ஏறத்தாழ ஒரு 2-3 ஆண்டு காலமாக அவரோடு பயணித்துக் கொண்டிருப்பவன். அவரும் இந்த மதி பிரகாஷ் நடத்தும் நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் வரும்பொழுது நானும் அங்கே இருப்பேன். சகோதரர் டிகேஎஸ் கலைவாணனும் இருப்பார், இன்னொருவரும் இருப்பார். அவர் இன்றைக்கு தொழுகைக்காக இதயத்துள்ளாவும் இருப்பார். அவர் இன்றைக்காக தொழுகைக்காக சென்று விட்டார். அந்த வகையிலே நாங்கள் எல்லாம் ஒரு நல்ல நண்பர்களாக, ஒரு அன்பு சகோதரர்களாக கருணாகரன் அவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து 100 தொட்டு சிறப்பாக வாழ வேண்டும், உலகம் புகழும் வகையிலே வாழ்வார் என்று எனக்கு தெரியும். காரணம், அவருடைய செயல்பாடுகள் அத்தகைய செயல்பாடுகளாக இருக்கும். அவர் நெடுநாள் வாழ வேண்டும், நல்ல மகிழ்ச்சியுடனும் நல்ல உடல் நலத்துடனும் வாழ வேண்டும் என்றவரை மனமான வாழ்க்கை அவருடைய பிறந்த நாள் நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் என்று சொல்லி விடுவதை வணக்கம். எங்கள் மதிய மதிப்புரிய ஈகை கருணாகரன் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க்கை என வாழ்க்கை இந்த சாலையை மாலை
பார்ப்பதை அறியாதே. குளத்தில் விழுந்து தெரிக்கும் நிலவு நிஜத்தின் உலகத்தில் உடையாதே. உடைத்து பார்க்கும் இதயம் உனது படைத்து பார்ப்பதை அறியாதே. குளத்தில் விழுந்து தெரிக்கும் நிலவு நிஜத்தின் உலகத்தில் உடையாதே. காதல் போலவே நோயும் இல்லையே, யாவும் உண்மைதானே. இதை காலம் காலமாய் பலரும் சொல்லியும் கேட்கவில்லை நானே. பூமீது யானை பூவலியை தாங்கும்